ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அனுஷம் ஸ்பெஷல்ல நம்ம ஆலய மியூசிக்கல்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு விஷயத்த இருக்கிறதுலே எவ்வளவு எளிமையா சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்கிறதுல மகா பெரியவா வல்லவர்னே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு அற்புதமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொளியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகா பெரியவா காஞ்சிபுரம் மடத்துல இருக்கும்போது இந்த மகானை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒரு ஊரை சேர்ந்த சில ரயில்வே அதிகாரிகள் வந்திருந்தாங்க. வந்துட்டு எப்போதும் போல மகா பெரியவாவை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு அவரை பார்த்தபடியே அப்படி நின்றுட்டு இருந்தாங்க அந்த ரயில்வே அதிகாரிகள். இதை பார்த்த மகா பெரியவா, நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பாடா, மகா பெரியவாவே புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பெரியவா, இப்போ எங்க ஊர் கிராமத்துல ஒரே ஒரு வேதாந்தி தான் இருக்காரு. அதாவது இந்த பூஜை புனஸ்காரம் பண்றதுக்கு, இந்த தர்ப்பணம் பண்றதுக்கு, இந்த மந்திரங்கள்லாம் சொல்றதுக்கு ஒரே ஒரு வேதாந்தி தான் இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா மந்திரத்தெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றாரு. ஆனா அந்த மந்திரத்துக்கான அர்த்தம் என்னன்னு அவருக்கே தெரியாம இருக்கு. இப்ப எங்க பசங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மந்திரத்தோட அர்த்தமே தெரியாத ஒருத்தவங்க கிட்டயா நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கணும், தர்ப்பணம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்குறாங்க. அதனால இந்த சங்கர மடத்துல இந்த வேத மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சவா யாராவது இருந்தா அவளை கொஞ்சம் அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விண்ணப்பத்தோட தான் நாங்க வந்திருக்கோம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த ரயில்வே அதிகாரிகளோட குறையெல்லாம் கூர்ந்து கேட்டுட்டு இருந்தாரு மகா பெரியவா. கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசல, மௌனமாவே இருந்தாரு. அந்த தருவாயில, அதாவது மடத்திற்கு வந்திருக்கிற தபால் எல்லாம் எடுத்துட்டு தபால்காரர் வந்திருந்தாரு, அதாவது போஸ்ட்மேன் வந்திருந்தாரு. வந்துட்டு அந்த தபால் எல்லாம் மகா பெரியவா முன்னாடி சமர்ப்பிச்சாரு. இந்த சர்வஞன் மகா பெரியவா அவருக்கு வந்து தபால் எல்லாம் ஒன்னொன்னா பாக்குறாரு. பார்த்துட்டு அதுல இருந்து 2 கடிதங்களை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு பின்புக்கம் திருப்பி ஒரு சின்ன புன்முறுவலோட ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த ரயில்வே அதிகாரிகள் கிட்ட. இந்த கடிதத்தோட பின்பக்கம் PIN அப்படின்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த ரயில்வே அதிகாரிகள், PIN PIN அதோட எக்ஸ்பான்ஷன் எங்களுக்கு தெரியல பெரியவா அப்படின்னு தயக்கத்தோட சொன்னாங்க மகா பெரியவா கிட்ட. சரி, இந்த பக்கம் திரும்பி தபால்காரர் கிட்ட கேட்கிறாரு மகா பெரியவா, ஏன்பா நோக்காது தெரியுமோ இந்த PIN ஓட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தபால்காரரும் ஒரு மாதிரி ரொம்ப தயக்கத்தோட, இல்ல பெரியவா எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே மகா பெரியவா ஒரு சின்ன புன்முறுவலோட ரயில்வே அதிகாரிகள் கிட்ட சொல்றாங்க, நீங்கெல்லாம் ரயில்வே அதிகாரிகள் பெரிய பெரிய பதவியில இருக்கீங்க, உங்களுக்கு இந்த PIN அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் தெரியல. இந்த தபால்காரர் அவரோட தினசரி வேலையே இந்த தபால்கள் எல்லாம் கரெக்டா அவர் இடத்துக்கு போய் சேர்க்கறது தான். அவருக்கும் இந்த PIN-ஓட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த PIN அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் மகா பெரியவா. என்னதான் இந்த PIN அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன நம்மளுக்கு தெரியாம இருந்தாலுமே அந்த பின்கோட்ல கொடுத்துருக்கிற அந்த 6 நம்பரை சரியா நம்ம போட்டுட்டோம்னா தபால் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சரியா போய் சேர்ந்துருது. அதே மாதிரிதான் ஒரு மந்திரத்தை சொல்றவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது, பட் தெரியலன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மந்திரத்தை முழு மனசோட ரொம்ப ஸ்பஷ்டமா சொன்னாலே அந்த மந்திரத்துக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிரும்னு மகா பெரியவா சொல்றாரு. அதே மாதிரிதான் உங்க கிராமத்திலயுமே அந்த மந்திரத்தை ரொம்ப ஸ்பஷ்டமா ரொம்ப முழு மனசோட எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்னதான் அர்த்தம் தெரியலனாலுமே அவரை நீங்க எக்காரணத்து கொண்டும் அலட்சியப்படுத்திடவே படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே அதிகாரிக்கு ரொம்ப அழகா அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லியிருக்காரு அந்த சர்வஞன் மகா பெரியவா. நாடி வரும் பக்தருக்கு நலம் யாவும் அள்ளி தரும் நடமாடும் தெய்வமே மகா பெரியவா உனை நாடி வரும் பக்தருக்கு நலம் யாவும் அள்ளி தரும் நடமாடும் தெய்வமே மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா சங்கர குருவே கருணேஷா கருணாமூர்த்தயே சர்வேஷா சகலம் நீரே ஜகதீஷா ஜகத்குரு சந்திர சேகரா சகலம் நீரே ஜகதீஷா ஜகத்குரு சந்திர சேகரா.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஆன்மீக பதிவை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல ஆன்மீக பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சாலோ, மறக்காம ஆலயா மியூசிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன்.